விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பானை சின்னத்தில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் வன்னியரசு அவர்கள் மரக்காணம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓமந்தூர் கீழ்சித்தாமூர் கள்ளக்குளத்தூர் வெளியனூர் வேங்கை அன்னம்புதூர் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது வேட்பாளருக்கு பொதுமக்கள் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் பழனி சழிகன், கருத்தியல் பரப்புரை மாநில செயலாளர் எழுத்தாளர் சேரன், விசிக மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் ஷீலாதேவி, மாவட்ட துணை செயலாளர் துரை ஆனந்தராஜு, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் வெற்றிமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பானை சின்னம் வந்து 3வது இடத்துல இருக்கும். நீங்க வந்து உடனடியா வந்து எல்லாரும் வந்து 3வது இடத்துல இருக்கிற பானைக்கு ஓட்டு போடும்போது அந்த பானை வந்து ஓட்டு போட முதல் இடத்துக்கு வரும். சரிங்களா? அப்ப நம்ம எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் நம்ம இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் போய் பேசுங்க. பானை சின்னத்தை ஓட்டு போடணும். ஏன்னா கடந்த முறை ரெட்டையில நின்றவரு நமக்கு எதுவும் செய்யல, தொகுதி மக்களுக்கே செய்யல, தொகுதி மக்களுடைய கோரிக்கை எதுவும் கேட்கவும் இல்லை. அப்ப கேட்டால்தானே வந்து சட்டசபையில் போய் பேச முடியும். எதுவுமே கேட்கல, எதுவும் செய்யல. இந்த பாருங்க அவருடைய ஆபீஸ் எப்படி இருக்கு பாருங்களேன். எம்எல்ஏ ஆபீஸ் விட்டுருங்க, இது எம்எல்ஏ விட்டுருங்க. எம்எல்ஏ ஆபீஸ் எப்படி இருக்கு பாருங்களேன். இது எம்எல்ஏ ஆபீஸ், அவருடைய ஆபீஸ் இதுதான். பாலடைஞ்சு போய் இருக்குது. எந்த ஆபீஸ் திறந்தாதான் போய் நம்ம மனு கொடுக்க முடியும். ஸ்பீக்கர் வாங்க. ஆபீஸ் திறந்தாதான் நம்ம போய் மனு கொடுக்க முடியும். மனு கொடுக்க முடியும். நம்ம கோரிக்கைகள் என்னன்னு சொல்ல முடியும், நம்ம தேவையை சொல்ல முடியும். நீங்க ஆபீஸே நீங்க கூட்டி போட்டீங்கன்னா எங்க நீங்க வந்து மனு கொடுக்க முடியும். கடந்த முறை நம்ம ஏமாந்துட்டோம். இந்த முறை விழிப்பா இருக்கணும். இந்த முறை பானை சின்னம் வெல்ல வேண்டும். அதற்கு இங்கே மீண்டும் வந்து திமுக அரசு தொடரணும். நம்ம அழிக்க நினைக்கிறது யாருன்னா, விடுதலை சிறுத்தைகளை அழிக்க நினைப்பது யாரு அப்படின்னா மோடி, பாஜக. அந்த கூட்டணியில தான் ரெட்டலை இருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை வளர்க்க நினைப்பது யாருன்னா திமுக. திமுகவோடு சேர்ந்த பிறகுதான் நம்முடைய கட்சி அங்கீகாரம் பெற்றது. நமக்கென்று ஒரு சின்னம் கிடைச்சது, அதான் பானை சின்னம். அப்ப நம்ம யார் கூட இருக்கணும்? திமுக கூட தான் இருக்கணும். அழிக்க நினைக்கிறவங்களோட நம்ம அவங்களை புறக்கணிக்கணும். ஆகவே தாய்மார்கள் அத்தனை பேரும் சிந்தாமல் சிதறாமல் பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அதுதான் நம்மை பாதுகாக்கும் சின்னம் என்று சொல்லி உங்களுடைய பாதங்களை தொட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.